மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ற பயணத்துல இன்னைக்கு நாள் 25. காலையில எப்பவும் போல ஜிம்முக்கு போயிட்டு கார்டியோ பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மீலை சாப்பிட்டு முடிச்சதும் ட்ரெட்மில் 30 நிமிஷம் பண்ணிட்டு அது முடிச்ச கையோட எலிப்டிக்கல் 5 நிமிஷம் பண்ணிட்டு வழக்கம் போலதான் டெய்லி பண்ற ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் மதியம் ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி செகண்ட் மீலை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு வந்ததும் இன்னைக்கு பண்ண வேண்டிய உடற்பயிற்சி பைசப்ஸ் மற்றும் ட்ரைசப்ஸ். இந்த கிளிப்பு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி மசில் பம்ப் இல்லாதப்போ எடுத்த கிளிப்பு. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பம்ப் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் வேரியன்ட்டுக்கு வருவோம். பைசப்ல 4 செட்டு பார்பிள் கர்ல்ஸ் பண்ணிட்டு அடுத்து ட்ரைசப்க்கு இன்க்ளைன் ஸ்கல் கிரஷர் 4 செட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்துக்கிற எல்லா வேரியேஷனையும் ஆல்டர்னேட்டிவ் வேரியேஷனா பண்ணிட்டு, இந்த ஆல்டர்னேட்டிவ் வேரியேஷன் என்னன்னா பைசப்ல ஒரு வேரியேஷன் முடிச்சதும் அப்படியே ட்ரைசப்க்கு ஒரு வேரியேஷன் கண்டினியூ பண்ணணும். அதுதான் ஆல்டர்னேட்டிவ் வேரியேஷன். ஃபைனலா ரிவர்ஸ் கர்ல்ஸ் 3 செட்டு முடிச்சுட்டு அப்படியே மஜாவா மசிலோட பம்பை பார்த்துட்டு டெய்லிக்கும் ஒர்க் அவுட் முடிச்சதும் 45 மினிட்ஸ்க்குள்ளே என்னோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீலை சாப்பிட்டுருவேன். இன்னைக்கு என்னோட பிடி கிளைண்ட் வந்ததுனால அவரை அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு எதுவும் சொல்ற அளவு பெருசா நடக்கல. அதனால அடுத்த நாள்ல சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.